Hey guys, welcome to my channel. இந்த வீடியோவில் ஜோஹோவோட சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரெக்ரூட்மெண்ட் பற்றின டீட்டெயில்ஸ் தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஜோஹோ ரீசண்டாக இந்த ஜாப் ரோல்க்கான ஹைரிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ்க்கு யாரெல்லாம் எலிஜிபிள், லாஸ்ட் டேட் என்ன, லொக்கேஷன் என்ன, ரவுண்ட்ஸ் அண்ட் இன்டர்வியூ ப்ராசஸ் இதெல்லாம் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன். ஜோஹோ இப்போ ரீசண்டாக சில ஜாப் ரோல்ஸ்க்கான ரெக்ரூட்மெண்ட் ட்ரைவ் கண்டக்ட் பண்ணாங்க. இப்போ அதே வரிசையில் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல்க்கான ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷனும் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஜாப் ரோலுக்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் அப்ளை பண்ணலாம். உங்ககிட்ட 2 இயர்ஸ் வரை எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னாலும் அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப் ரோலுக்கான முக்கியமான 3 ஸ்கில் செட் எப்பயும் போல் C++, ஜாவா. அண்ட் இந்த ஜாப் ரோலுக்கு நீங்கள் இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் தென்காசி லொக்கேஷனுக்கு போகணும். அங்கே தான் அவங்க டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுவாங்க. அண்ட் நீங்கள் எலிஜிபிள் பர்சனாகவும் இருந்து இன்ட்ரெஸ்டடாகவும் இருந்தீங்க அப்படின்னா 17th டிசம்பருக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிவிடுங்க. பிகாஸ் அதுதான் லாஸ்ட் டேட். ஸோ இந்த ஜாப் ரோல் நோட்டிஃபிகேஷனில் டெஸ்ட் லொக்கேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் மட்டும்தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அது தென்காசி. பட் ஒர்க் லொக்கேஷன் பற்றின டீட்டெயில்ஸ் அவங்க மென்ஷன் பண்ணலை. ஸோ ஆஃப்டர் நீங்கள் எல்லா ரவுண்ட்ஸ் அண்ட் இன்டர்வியூ முடித்ததுக்கப்புறம் நீங்கள் செலக்ட் ஆனீங்க அப்படின்னா தமிழ்நாடுல எங்கே வேணாலும் உங்களுக்கு ஒர்க் லொக்கேஷன் அலோகேட் பண்ணலாம். ஸோ எங்கே ஒர்க் லொக்கேஷன் அலோகேட் பண்ணாலும் நீங்கள் நேரில் போய் ஒர்க் பண்ணுறத ஜோஹோ ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுறதா மென்ஷன் பண்ணியிருக்காங்க இன்ஸ்டெட் ஆஃப் ஒர்க் ஃப்ரம் ஹோம்க்கு. ஸோ நீங்கள் ஒன்ஸ் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களோட ப்ரொஃபைல் ஷார்ட் லிஸ்ட் ஆனது மட்டும்தான் தான் ஃபர்தராக ரவுண்ட்ஸ் அண்ட் இன்டர்வியூ ப்ராசஸ் பற்றின டீட்டெயில்ஸை அவங்க ஷேர் பண்ணுவாங்க. ஜோஹோ இப்போ ரீசன்ட் டைமில் மற்ற ரோலுக்கான ரெக்ரூட்மெண்ட்டும் கண்டக்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட்டில் நீங்கள் ஒரு டெஸ்ட்டோ இல்லை இன்டர்வியூவோ அட்டென்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த ஜாப் ரோலுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது. பிகாஸ் ஜோஹோ ஒரே நேரத்தில் 2 ஜாப் ரோலுக்கு அப்ளை பண்ணுறது, இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் அட்டென்ட் பண்ணுறத அவங்க ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. ஸோ இன்கேஸ் அது அவங்களுக்கு தெரிய வந்தது அப்படின்னா உங்களுக்கு ஆஃபர் லெட்டர் கிடைச்சா கூட அதை வித்ட்ரா பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் நீங்கள் ஜோஹோவில் ஆல்ரெடி ஒரு எம்ப்ளாயியாக இருக்கிறீங்க அண்ட் இப்போ இந்த சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு அட்டென்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் அவங்க என்கரேஜ் பண்ணல. நீங்கள் இந்த ஜாப் ரோலுக்கு இன்ட்ரெஸ்டடாக இருந்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதில் போய்ட்டு உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் லைக் நேம், இமெயில், மொபைல் நம்பர் அண்ட் டிபார்ட்மெண்ட், கிராஜுவேஷன் இதெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட கரண்ட் சிடிசி என்ன, நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சனாக இருந்தீங்க அப்படின்னா அண்ட் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சிடிசி என்ன, உங்களோட நோட்டீஸ் பீரியட், உங்களோட ஸ்கில் செட் அண்ட் நேட்டிவ் டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட், நேஷ்னாலிட்டி அண்ட் ஃபைனலாக உங்களோட அப்டேட்டட் ரெஸ்யூம் இதெல்லாம் கொடுத்துட்டு சப்மிட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் இந்த ரெக்ரூட்மெண்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸு. நீங்கள் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலுக்கு அப்ளை பண்ணி அண்ட் ரவுண்ட்ஸ் அண்ட் இன்டர்வியூ அட்டென்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஜோஹோவோட சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோல் பொறுத்த வரைக்கும் 4 to 5 ரவுண்ட்ஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க. அதில் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஆப்டிடியூட் ரவுண்ட், செகண்ட் ரவுண்ட் பேசிக் ப்ரோக்ராமிங் அண்ட் தேர்ட் ரவுண்ட் அட்வான்ஸ்ட் ப்ரோக்ராமிங், ஃபோர்த் டெக்னிக்கல் ஹெச்ஆர், ஃபைனலாக ஜென்ரல் ஹெச்ஆர். ஸோ ஜோஹோவோட ப்ரீவியஸ் பேட்டர்ன் அண்ட் இதை தான் ரொம்ப நாள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ சாஃப்ட்வேர் டெவலப்பர் ரோலோட ரவுண்ட் 1ல் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் இருக்கும் அண்ட் அட் த சேம் டைம் கோட் ஸ்னிப்பட்ஸ் ரிலேட்டடான கொஷின்ஸும் ஃப்ளோ சார்ட் கொஷின்ஸும் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ இந்த ஜாப் ரோலுக்கு கம்யூனிகேஷன் ரிலேட்டடான கொஷின்ஸ் அவ்வளோவா கேட்க மாட்டாங்க. அவங்க டெக்னிக்கல் ஸ்கில்ஸில் தான் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. அண்ட் செகண்ட் ரவுண்டுக்கு நீங்கள் பேசிக் ப்ரோக்ராமிங் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ அவங்க கொடுக்குற ப்ரோக்ராமிங் கொஷின்ஸ்க்கு சிஓ, C++ஓ ஜாவாவோ யூஸ் பண்ணி நீங்கள் கோடு எழுதணும். நீங்கள் எழுதக்கூடிய கோடை எக்ஸிக்யூட் ஆகலை அப்படின்னாலும் எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். ஸோ எந்தளவு உங்களோட கோடோட எஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னு செக் பண்ணுவாங்க. அண்ட் தேர்ட் ரவுண்ட் கொஞ்சம் டிஃபிகல்ட் அண்ட் மீடியம் லெவலில் இருக்கும். ஸோ அட்வான்ஸ்ட் ப்ரோக்ராமிங் ரவுண்ட். ஸோ உங்களுக்கு அப்ளிகேஷன் டிசைன் பண்ணுறது லைக் ரயில்வே ரிசர்வேஷன் சிஸ்டம், கேப் புக்கிங்,
ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரியல் டைமில் கொடுத்து உங்களுக்கு கொஷின்ஸ் வந்து கேட்பாங்க. ஸோ இந்த சினாரியோஸ்க்கு நீங்கள் கோட் எழுதுகிற மாதிரி இருக்கும். அண்ட் அதே மாதிரி நீங்கள் எழுதுகிற கோட் வந்து எஃபிஷியண்ட்டாக இருக்கணும். அண்ட் ஃபைனலாக ஜென்ரல் ஹெச்ஆர். ஸோ இந்த 4 ரவுண்ட்ஸ் நீங்கள் கிராக் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ஜென்ரல் ஹெச்ஆர் வந்து பர்சனலான இன்டர்வியூ கொஷின்ஸ் இருக்கும், பிஹேவியரல் கொஷின்ஸ் இருக்கும், ஜோஹோ சம்மந்தமான கொஷின்ஸ் இருக்கும். ஜோஹோவை ஏன் சூஸ் பண்ணீங்க, இல்லை ஜோஹோவோட ப்ராடக்ட்ஸ் பற்றி டீட்டெயில்ஸ், ஜோஹோவை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும், ஸோ ஜோஹோவோட உங்களோட ஐடியா என்ன அப்படிங்கிற கொஷின்ஸு. அண்ட் இதில் தான் உங்களுக்கு லொக்கேஷன் அண்ட் சேலரி டீட்டெயில்ஸ் உங்களோட பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு ரவுண்ட்ஸ் அண்ட் இன்டர்வியூவில் நடக்கும். ஸோ இந்த ஜாப் ரோலுக்கு ரவுண்ட் 1, ரவுண்ட் 2 ஒரே டைமில் கண்டக்ட் பண்ணாலும் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ ஒன்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணி ஷார்ட் லிஸ்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு மெயில் பண்ணுவாங்க. ஸோ ஹாஃப் டே ரவுண்ட் 1ம் மிச்ச போஸ்ட் லஞ்சுக்கு அடுத்து ரவுண்ட் 2வும் கண்டக்ட் பண்ணுறதுக்கான சான்சஸும் இருக்குது. அது எல்லாமே உங்களுக்கு டீட்டெயில்டாக மெயில் பண்ணுவாங்க. ஸோ இது ரிலேட்டடாக உங்களுக்கு டவுட்ஸோ இல்லை வேறு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தாலோ எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.